When God shuts the wrong door, ஆண்டவர் ஒரு தவறான கதவை அடைப்பாரானால் ரோமர் 8:28. And we know that in all things God works for the good of those who love him. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதா. சகலமும். In all things. Sometimes we panic when a door closes, an opportunity, a plan. Even the shut doors are part of God's design for your good. அடைக்கப்பட்ட கதவுகளும் தேவன் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பாதுகாப்பிற்காக செய்திருக்கிறார் என்ற அர்த்தம். When a door closes, ஒரு கதவு அடைக்கப்படும் பொழுது our brain is forced to adapt, grow and redirect. நம்மளுடைய மூளை சமாளித்து செல்லக்கூடிய அளவிற்கு திறன் வாய்ந்தது. God, the master architect, is always rerouting you. நம்மை சரியான பாதையிலே அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். So don't fear the no. Don't worry about the shut doors. அடைக்கப்பட்ட கதவுகளை பற்றி கவலைப்படாதீங்க. Sometimes it's heaven's way of saying you deserve better. நீங்கள் இன்னும் அதிகமான நன்மை பெற தகுதியுள்ளவர்கள் என்பதை இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். Jesus is planning the right door and he will open it. அவரே சரியான கதவை உங்களுக்காக திறப்பார். Let's pray. Father God, thank you for your wonderful word. சரியான கதவுகளை திறக்கிறவர் அப்பா, தவறான கதவுகளை எங்களுடைய வாழ்க்கையில் அடைத்து சரியானதை மட்டும் திறக்கிறவர். சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எது உமக்கு திட்டமோ, எது உமக்கு சித்தமோ அதுவே எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். தவறான கதவுகளை அடைக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.